நேயர்களே, வாரம் ஒரு தகவல்ல இந்த வாரம் என்ன தகவல்னு பாக்குறீங்களாங்க? இந்த சொரியாசிஸ், எக்ஸிமா இது போல டிசீஸ் வருது இல்லைங்க. எதனால வருது, என்ன உணவுகள் நம்ம சாப்பிட்றதுனால வருது, அதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போறோம். இந்த ரெட் மீட்னு சொல்லுவாங்க, மாட்டு இறைச்சி, பன்றி இறைச்சி, அடுத்தது ஆடு மாடு, புரியுதுங்களா? இதற்கான இந்த மீட்டெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, பதனிடப்பட்டு வச்சிருப்பாங்க. அந்த உணவுகளை அதிகமாக யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வருங்க. அதேமாரி தொழிற்சாலைகளில் வந்து தயாரிக்க பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஒரு இண்டஸ்ட்ரீஸில் வந்து பண்ணுவாங்க. உப்பு சர்க்கரை இதெல்லாம் அதிகமாக சேர்த்து உணவுப் பொருட்கள் செய்வாங்க. இந்த பொருட்களை வந்து சாப்பிட்றவங்களுக்கு இந்த சொரியாசிஸ் வருங்க. எல்லாத்துக்கும் வரும்னு கேட்குறீங்களா? வராதுங்க. இந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு வரும். பாருங்க, சர்க்கரை, மைதா, மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி இது போல உணவுகளை வந்து யார் குறைக்கிறாங்களோ அவங்களுக்கு வராது. அதனால தான் நம்ம சித்த மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னாங்க, இந்த சொரியாசிஸ் வந்தவங்க ஆடு மாடு கோழி பன்றி, புரியுதுங்களா, ஏன் மீன் கருவாடு முட்டை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சரி, அதேமாரி சரிங்க, வெஜிடேரியனில் எது சாப்பிடக்கூடாது? கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாதுங்க. கத்திரிக்காய், சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகளை வந்து சாப்பிடாமல் இருந்தோம்னா இந்த சொரியாசிஸ் குறையுங்க. பாருங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டினால தான் நமக்கு இவ்வளோ டிசீஸ் வருது. இது எப்படி தவிர்க்கணும், அதுக்கு எப்படி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணணும், பயோ என்சைம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஏன் சோப்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த சோப்பை நம்ம எப்படி பயன்படுத்தணும், நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறேங்க. அதை பாருங்க, நீங்கள் செஞ்சு பயன்படுத்துங்க. சரிங்களா? அப்படி செய்ய முடியல அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதுங்க. கீழ்கால நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, சொரியாசிஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் உடனே என்ன பண்ணு தெரியுங்களா? நேரடியாக சித்த மருத்துவரை போய் பார்க்கணும். எங்கே தெரியுங்களா? தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலும் சித்த மருத்துவ பிரிவுன்னு ஒன்று இருக்குங்க. அங்கே போங்க. அங்கே இருக்கிற டாக்டர்கள் ஆலோசனைப்படி நீங்கள் சோப்பு, ஆயிலு, பயோ என்சைம் இதை நீங்கள் பயன்படுத்தலாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ்கால நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இது போல் நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோம். அதனால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.